அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, புயலையும் மழையையும் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே ஐயா. ம் எதை நம்புறது, எதை நம்பாமல் விடுறது, ஒன்றுமே புரியலையே. மழையும் புயலும் பீதியை கலப்புதோ இல்லையோ, இவங்க போடுற நியூஸை பார்த்தாலே நமக்கு வைத்த கலக்குது ஐயா. ஒருத்தங்க இதை வந்துருச்சு அப்படின்றாங்க, இன்னொருத்தங்க வந்துக்கிட்டே இருக்குதுன்றாங்க, அடுத்து இன்னொருத்தங்க அங்கேயே நிற்கிதுன்றாங்க. எதை நம்புறது? ம் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் ஆகும்னு தான் தோணுது. சரி, என்ன பண்ணுறது? நாமளும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம். என்ன தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? என்னது புலம்புறனா? ஏப்பா, பொங்கல் வருது பொங்கல் வருதுன்னு ஊரே சொல்லிக்கிட்டு தெரியுது, நீ என்னன்னா இப்படி கேட்குற? என்னது பொங்கல் வருதா? ஆமாப்பா, தெரியாதா உனக்கு? அதுக்கு தான் இன்னும் 1.5 மாதம் இருக்கே, அதுக்குள்ளே எப்படி பொங்கல் வரும்? ஏப்பா, நான் அந்த பொங்கலை சொல்லலப்பா. ஏதோ பொங்கல்னு ஒரு புயல் வருதான். என்னது பொங்கல்னு ஒரு புயலா? ஆமாப்பா. அம்மா, அதுக்கேப்பா என்ன இருக்கிற? அதுக்கு பேர் பொங்கல் இல்லை, ஃபெங்கல். பெங்கலோ செங்கலோ, ஆனால் புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க வரப்பா. போன வாட்டி மிக் ஜாம்னு ஒரு புயல் எல்லாத்தையும் ஜாமாக்கிட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி நீ சொல்கிற மாதிரி பெங்கலோ பொங்கலோ அது வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏப்பா, உனக்கு எப்படி தோணுது? புயல் வருமா இல்லை மழை தான் வருமா? அதான் டெய்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அதை கேட்டு நாமளாக கெஸ் பண்ணிக்க வேண்டியது தான், வருமா வராதான்னு. அதுக்கு இல்லைப்பா, புயல் மெதுவாக வருதான். மெதுவாக தானே வருது, அதுக்கே நீ வருத்தப்படுற? இல்லைப்பா, வருமானதே தெரியலையே. அதுக்குள்ளே செய்தியை படித்தா நமக்கு பேரிதாயா கிளம்புது. ம் நம்ம நாட்டில் மழை பெய்யறத மாற்றி மாற்றி சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா. அதை கேட்டாலே ஒவ்வொன்றுலையும் இந்தா வந்துருச்சு, அந்தா வந்துருச்சு, இந்தா நெருங்கிடுச்சு, இந்தா சென்னையை உண்டு இல்லைன்னு பண்ண போகுது, தமிழ்நாட்டையே தூக்கிட்டு போக போகுது. என்னென்ன தலைப்புயா! தலைப்பை படித்தாலே தலை சுற்றுதுயா. அப்படி தான் போடுவாங்க. நீ ஏன் அதெல்லாம் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க? என்னப்பா பண்ணுறது, நாம் தப்பிக்க வேண்டாமா? அதுதான். போன வாட்டி தப்பிச்சல்ல, அப்புறம் என்ன? அதே மாதிரி இந்த வாட்டியும் தப்பிப்போன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி சொல்கிற? இல்லைப்பா, நீ சொன்ன இந்த பெங்கல் புயல் வர்றதுக்கு முன்னாடியே பொங்கலே வந்துடும் போல இருக்கு ஐயா. ஃபெங்கல் வந்தா திண்டாடு, பொங்கல் வந்தா கொண்டாடு, போதுமா? ஆஹா, என்ன ஒரு ரைமிங்கான அடுக்குமொழியா. எதை பற்றியுமே கவலைப்படாமல் குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்கான் ஐயா. நாமளும் இவனை மாதிரி தான் இருக்கணும். புயல் வந்தா என்ன, மழை வந்தா என்ன, வந்தா பார்த்துக்குவோம். ஆமாம். ஆஹா, காற்று பலமாக அடிக்குது ஐயா, அப்போ பொங்கல் வந்துருச்சு.